வந்து ஆக்டிவ் அட்டாக்ஸ், அப்புறம் வந்து பாசிவ் அட்டாக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இப்ப ஆக்டிவ் அட்டாக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்ப எக்ஸாம்பிளுக்கு நீங்க ஒரு இண்டிவிஜுவலா இருக்கீங்க. இப்ப நீங்க வந்து ஒரு கம்பெனியோட ஒரு எம்ப்ளாயியோட அக்கவுண்ட்ட நீங்க வந்து ஹேக் பண்ணணும்னு நெனைக்கிறீங்க. அப்ப நீங்க என்ன பண்றீங்கன்னா, டைரக்ட்டா அந்த கம்பெனியோட எம்ப்ளாயியோட அக்கவுண்ட்ட வந்து நீங்க ஹேக் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்படின்னா, உங்ககிட்ட டைரக்ட் ஆக்சஸ் இருக்கு. அந்த யூசர வந்து நீங்க டைரக்ட்டா அட்டாக் பண்றீங்க. நீங்க அட்டாக் பண்ற விஷயத்த கூட அந்த யூசர் வந்து கெஸ் பண்ணிருவான். ஸோ, அந்த மாரி டைரக்ட்டா அட்டாக் பண்றது பேரு தான் ஆக்டிவ் அட்டாக்ன்னு சொல்லுவாங்க. ஸோ, இந்த மாரி நம்ம டைரக்ட்டா அட்டாக் பண்றதுனால என்ன ஒரு பிரச்சனை இருக்குன்னா, உங்கள ஈஸியா டிடெக்ட் பண்ணிருவாங்க. நீங்க யாரு, உங்க ஐபி அட்ரஸ ட்ராக் பண்ணி ஈஸியா உங்கள கேப்சர் பண்ணிருவாங்க. ஸோ, இதுதான் ஆக்டிவ் அட்டாக்ஸ். இப்ப பாசிவ் அட்டாக்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்ப இப்போ ஒரு கம்பெனில ஒரு எம்ப்ளாயி இருக்கான்னு வச்சுக்கோங்களேன். இப்ப அவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்காங்க. அவங்க வந்து சிஸ்டம்ல பேசிட்டு இருக்காங்க. அதாவது இந்த கம்பெனில இருந்து மெயில்லாம் அவங்க அனுப்புவாங்க. இந்த மாரிலாம் இருக்குன்னா, இப்போ ஒரு யூசர் இன்னொரு யூசருக்கு வந்து மெயில் அனுப்புறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப நீங்க என்ன பண்றீங்கன்னா, அந்த யூசரோட ஐபி அட்ரஸ எடுத்துட்டு, நீங்க வந்து அவர் அவர் என்னென்ன டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் பண்றாங்கன்னு சொல்லி பார்த்துட்டு, அந்த டேட்டாவ மட்டும் தான் பார்க்குறீங்க. நீங்க வந்து அவர வந்து நீங்க அட்டாக் பண்ணல. அவர் என்னென்ன டேட்டா அனுப்புறாரு, அந்த மெயில்ல என்னென்ன இருக்கு, அதெல்லாம் பார்த்து வச்சுக்கிறீங்க. ஸோ இது பேர் தான் பார்த்தீங்கன்னா, பாசிவ் அட்டாக் சொல்லுவாங்க.